எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி சிக்கன் கிரேவி வந்து செய்வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சிம்பிளாக செய்வோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பழுத்த நாட்டு தக்காளி வந்து 4 பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறவெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தக்காளி குழையணும். தட்டு போட்டு மூடி நல்லா குழையிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, நம்ம 1 கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்து, அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி. ஃபைனலாக கார்னிஷிங் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.